வணக்கம் ஸ்பாட்டன்ஸ், உங்களான கோஸ்ட் ஆஃப் ஜிமின் சேனலுக்கு மீண்டும் அன்போடு வர வைக்கிறேன். இது கோஸ்ட் ஆஃப் ஜிமின் வழங்கும் லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 பகுதி 61 இன் பர்சூட் ஆஃப் ஆபி. வாங்க உள்ள போகலாம். ரைட்டு, என்ன எடுத்தோடனே பயிர் சஃபாரி எனக்கு வந்த மாதிரி இருக்குது. ஓ, ஆபி அடி வாங்கி அவன் எங்கே சிக்கிக்கிட்டா. இது யார்? இது எல்லி தானே. அடுத்து எல்லி தேடி சாண்டா பார்பரா வந்துட்டா போல. அவன் என்னோட கப்பலுங்க. டாமி சொல்லுவான்ல, பீச் போட்டில் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி வந்துட்டாக்கா. இது லெட்டர் இருக்குது. வாங்க எலும்பாங்க. நல்லா தானே இந்த 3D எப்படி ஆகிட்டா? நல்ல ட்ரெஸ் போட்டு தான் கிளம்பி வந்தா. இங்கேருந்து எங்கே போனேன்? 2425 கான்ஸ்டன்ஸ். ஆமாங்க, அங்கே தான் அடி வாங்கி சிக்குனா ஆபி அந்த லெவுன்றவனும். ஓ, பாவையை தேடி நம்ம சாண்டா பார்பரா வந்துட்டோன்னு நினைக்கிறேன். கிளம்பும் நல்லா தான் ட்ரெஸ்ஸை போட்டு செஞ்சு மாதம் கிளம்பலாம். இப்போ ஏன் இவ்வளோ அடி வாங்கி ட்ரெஸ்ஸு பாதியாக காண பனியனை மட்டும் போட்டிருக்கா. ரைட்டு. பின்னாடி அம்பலம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ரைட்டு, எப்படி இங்கேருந்து அங்கே மேலே ஸ்ட்ரீட்டுக்கு போனா அவ அப்படின்றா. இடம்லாம் செம்மையாக தான்ப்பா இருக்குது. நம்ம கன்று எல்லாம் திருப்பி வந்துருச்சுப்பா. ரைட்டு, வாங்க போகலாம். அங்கே கோயக்குள்ள போக முடியுமா? எதுவும் இருக்கா? இல்லை முடிஞ்சிருச்சு போல். ஐயா, அவ்வளோ அத்தணும் தான். எல்லாமே மேக்ஸாக இருக்கு என்கிட்ட. இது ரெடி பண்ணிடுவோமா? ஏடா உயிர் கம்மியாக கொடுத்துருக்கீங்க. எப்படி கம்மியாச்சு? ஃபுல்லாக வச்சுருந்தேன். என்ன மெடிக்கிட்ட போட்டு அடுத்து அதை யூஸ் பண்ணி எடுத்துக்குவோம். ஐயோ, ரேக் இல்லையா? அங்கே ரேக் கிடந்துச்சா? இல்லையா? ஐயா, என்னங்கடா அது வாழ்க்கை. கள்ளக்கான நாயை கண்டா கள்ளக்கானன்ற மாதிரி ரேக் கிடச்சா ஆளுகால் கிடைக்க மாட்டேங்குது, ஆளுகால் கிடச்சா ரேக் கிடைக்க மாட்டேங்குது. சை, இங்கே எங்கிட்ட ஏறுறது? இங்கே ஏற மாட்டாளா? இதுக்குள்ளே போகணுமா? லெஃப்ட்டில் ஒரு பாதை போகுது, இங்கிட்ட ஒன்றும் இல்லை. இன்னும் முட்டுச்சந்தா வந்துடுச்சு. ஓ, அங்கிட்டு போகணுமா? எலும்பா இருக்கா? செத்துருவா போல கண்டுபிடிக்க முன்னாடியே. முதல் ட்ரெஸ்ஸு போடுறத போல பெருசாக தெரிலங்க. இப்போ பாருங்களேன், அப்படியே எலும்பாக இருக்கா. இந்த பக்கம் வழி இல்லை, இதுலேயும் எது இல்லை. இங்கேருந்து அங்கே தவணுமா? ஓ, அங்கே தவி இங்கே தவணும் போல். ரைட்டு, நம்ம தான் அங்கே தவறேன். அவ்வளோதான். அடுத்து இங்கே தவுகா. ஆசம்க்கா. ஓகே, இந்த பாதை போகுது. கீழே ஒன்று தான் செத்துருவோம். டவுட்டே வேணாம். மேலே தான் போகும். இன்னும் லெஃப்ட்டில் ஒன்று போகுது, ரைட்டில் ஒன்று போதே. ரைட்லேயே போகுமா? ரைட்டில் பாதை போய்கிட்டே இருக்குங்க. அப்போ லெஃப்ட்டில் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இங்கே ஒன்றும் இல்லை. இதில் ஏற முடியாது. ரைட் ஏற முடியல. இந்த இங்கே ஒன்று கடந்துச்சு என்னமோ. இந்தா எலும்பு கொடு. நமக்கா புல்லட் வச்சு செத்துருக்கான். ரைட்டு, இப்படியே ஏறலாமா? இப்படியே ஏறலாம். இருக்கா. திருப்பி இறக்கி விட்டாங்க. அப்போ லெஃப்ட்டில் வழி இல்லை, ரைட்டு மட்டும்தான். லெஃப்ட்டில் அந்த ஒரு புல்லட்டுக்காக தான் அந்த வழியே. செத்தவங்க நம்ம புல்லட் கொடுத்துருக்கான். இப்படியே ஏறுவாளா? மாட்டேன்றா. அப்போ இப்படி தான் போகணும் நம்ம. எங்கிட்டு போகிறோம்னே தெரியலையே. கட்டை எதுவுமே இல்லாதுக்கு அது எவ்வளோ பரவாயில்ல. டக்குன்னு கிளிக்கர் வந்தானா ஒரு சேஃப்டிக்கு. இதில் குனிஞ்சு போயிடலாம். ஓகே, வந்துட்டோம் நினைக்கிற அளவுக்கு. மேலே வந்த மாதிரி தான் தெரியுது. அந்த பக்கம் ஒன்று போதா? இதுக்குள்ளே வழி போதே. இதுக்குள்ளே போயிடலாம் நினைக்கிறேன். அப்போ அம்மா அங்கிட்டு பார்த்துட்டு வருவதா இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு வருவோம் ஒரு நிமிஷத்தில். ஒன்றுமே இல்லை. சரி, ரைட். அப்போ திருப்பி அந்த பக்கம் தான் போகணும். அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது தெரியுமா? ஆபி வந்து பழி வாங்க வந்தான்றதை விட அவளுக்கு நைட் மேராக வந்துக்கிட்டு இருந்திருக்கு. எதனால? அவங்க அப்பா நைட் மேராக வந்துக்கிட்டு இருந்தனால. அவங்க அப்பா இறக்குற மாதிரி செய்கிற அவள் கனவுல வந்துக்கிட்டு பயந்து முடிப்பாள். அப்படி இருந்தனால அவள் பழி வாங்க வந்தது ஒரு காரணம். மெயினான காரணம் அவளால் நிம்மதியாக தூங்க முடியல அப்படின்ற ஒரு காரணம். அதனால தான் அவள் மெயினாக வந்திருக்கா. இப்போ எல்லி அதே காரணமாக தான் திருப்பி போகிறா. பழி வாங்க போனான்ற கூட போனான். ஆனால் இப்போ காரணம் எதுக்கு அவள் ஆபி கொண்டான்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ மெயினாக போகிறதுக்கு காரணம் நம்மளால் நிம்மதியாக்க முடியல. எப்போ பார்த்தாலும் ஜோனோட கணம் வந்துக்கிட்டே இருக்குது. அவள் ஜோனெல்லாம் அழியிருந்தா பார்த்தீங்களா? நான் பண்ணி வேட்டையாட போனேன். அதை பண்ணி ஒரு வாரத்துக்கு கார்னரில் லாக் பண்ணேன். ஆனால் அதை பிடிக்காம வந்து வத்தத்தை பார்த்த உடனே எனக்கு ஜோல் நான் வந்து பயந்து விட்டுட்டேன். எப்போ பார்த்தாலும் பயந்து எந்திரிக்கேன். எனக்கு எப்போ பார்த்தாலும் மூச்சு வாங்கிட்டு இருக்கு, ஸ்கின்லாம் எரியுதுன்றால. அப்போ இவ்வளோ ஆபியோட காரணமாக தான் இது. அந்த கெட்ட ஜோலை பற்றின அந்த கெட்ட எண்ணம் போகணும், அந்த கெட்ட கனவாக வருதுன்றது போகணுன்றதுக்காக தான் இப்போ வரா. அப்படியே ஆபி மாதிரி இப்போ
ஆனால் ஆபி ரிலீவ் ஆகி அவள் ஜாலியாக இருந்தால் அப்போ அவளை பிடிச்சிட்டாங்க ராட்லர்ஸ்ன்னு நினைக்கிறேன் அவங்க. Santa Barbara proper is ஓகே இந்த வழியாக போகணும். ஓகேக்கா வா போவோம். ஓட முடியுது இவ்வளோ அம்மா ஓடுறா ஆளுக்கா உள்ள ஒன்றும் இல்லை பச்சையாக தெரியுது ஆளுக்கு இந்த துப்பாக்கி நம்ம எடுக்காமல் எடுத்துட்டா. யாருமே இல்லையே சவுண்டே கேட்கலையே. இல்லை எனக்கு தான் காது கேட்கலையே. அந்த 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 ஒருத்தன் உட்காந்துருக்கேன் சாதாரண ஆள் தாங்க. கிரிக்கர் ஒருத்தன் இருக்கேன் அந்த சவுண்டு விட்டான். எதுவும் கையில் ஒரு முடிஞ்ச அளவுக்கு நம்ம செலுத்தியில் போவோம். அந்த பைத்தியக்காரனை பின்னாடி போய் பிடிக்கலாம். இருங்க வரேன். மாத்திரை 32 தான்க்கா 40 வேணுமா அதுக்கு. இதெல்லாம் ஐயோ இவ்வளோ இருக்கா சி வேஸ்ட்டு. ஓகே சாதாரண ரன்னர் தான். ரன்னர் பின்னாடி போய் புடனில் அடிச்சிடலாம். உங்கள்கிட்ட எது இருக்காங்களா யாரும் இல்லை. வாக்கா அப்படியே மெதுவாக போய் புடனையை பிடிச்சிருக்கா. பிடி எதுக்கு புல்லட்டை வேஸ்ட் பண்ணிட்டு பாக்ஸ் அமுட்டிடுவோம். எடிட் நல்ல விஷயம் என்னென்னா கையில் ஒரு நைஃப் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் என்ன சொல்ல கிளிக்கட் ஓரளவுக்கு சண்டை ஓடலாம். அங்கே ஒரு தெரியும் அங்கிட்ட ஏதோ ரூமாக இருக்குது. பட் பரவாயில்ல போது இன்ஃபெக்டரை முடிச்சு விட்டு வருவோம். நம்ம ரீட் பண்ணிட்டு இருக்கோம் புடனில் அடிப்பாங்க பட்டுன்னு. நான் ஓவராக நடக்கிறேன். கிளிக்கரை காணா கிளிக்கர் சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்கா. இவன் அங்கே போகிறேன். இன்னும் கிளிக்கர் சவுண்ட் எனக்கு மட்டும் தான் கேட்குதா நானாக இமேஜின் பண்ணுறணும். ஓகே இல்லை இவன் மட்டும் தான் தர்றேன் ரன்னரு. வாங்க போய் பிடிச்சிருவோமா ரன்னரை. பார்த்துட்டானா சுட்டுருவோம். உங்ககிட்ட பிடிச்சிருக்கா அவ்வளோதான். அந்த இருக்கான் கிளிக்கரு அந்த இருக்கான் தெரியுதா. காருக்கு நேரம் மேலே பாருங்கள் பைத்தியக்காரன். அவனை அவனாம் தெரியிட்டு இருந்தேன். அவனே மெதுவாக போய் ஸ்ட்ரெல்த்தில் போடலாமா. வாங்க மெதுவாக போய் ஸ்ட்ரெல்த்தில் போட்டுருவோம். ஏன்னா என்ன சவுண்டு கிளிக்கர் போ இன்னொருத்தர் இருக்கானோ எவனோ சவுண்டு கேட்குறமா. இவங்க எதுக்கு பார்த்துட்டு போவோம். கிளிக்கர்கிட்ட போகும்போது எவனா குரூப் வந்துட்டாங்க. கிளிக்கரை பிடிக்க முடியாதுங்க. பின்னாடி வந்து முதல் அந்த லெட்டரை பார்த்துருவானுங்க. அதுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ரூமுக்குள்ளே ஏதாவது சரக்கு ராகு ஓமைக்கா டேப்பு கேனு ராகு ஆசம் வேற என்ன. ஏதோ லெட்டர் இருக்குங்க. என்ன அது வெயிட் ஃபார் யூ. நான் வந்து உனக்காக அங்கே வெயிட் பண்ணுறேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ சேஃப் இல்லை. ரேட்லஸ் இந்த உட்ஸில் பூரா தெரியுறாங்க. என்னால் அவங்ககிட்ட அடி வாங்கி செயின்கள் கட்டப்பட முடியாது. அதனால் திருப்பி ஏற்கனவே சிக்கன் ஐ பி த பிளேஸ் வேர் ஐ டோல்ட் யூ தட் பிங் பாங் பால் சோக் ஐ மிஸ் யூர் லாஃப் ஹோப் யூ காட் யுவர் ஓகே. ரேட்லஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்க முடியாது. திருப்பி நம்ம பல இடத்த பார்ப்போம். ஏன்னால் திருப்பி சங்கிலியெல்லாம் கட்டப்பட்டு அவங்களுக்கு அடிமையாக்க முடியாது. நான் உனக்கு பிங் பாங் பால் ஜோக்குன்னு ஒரு இடத்த சொன்னேன்ல அந்த இடத்துக்கு வா. நான் அந்த இடத்துல பார்த்து பேசுவோம். நான் அவனோட சிரிப்பை என்ன சொல்கிறான் மிஸ் பண்ணுறேன்ட்டு இருக்கா. ரைட்டு அம்பு சுற்றி ஓ மை காட் ஆசம். வாங்க போய் கிளிக்கர் மண்டலையாக போடுவோம். ரைட் அப்போ அந்த ரேட்லஸ்ன்றவங்க இங்கே இருக்க அந்த WLF 5 அவங்க ஒரு குரூப் போல் புது குரூப் போல் ரேட்லஸ்ன்றவங்க ஆபியை பிடிச்சாங்க அவங்க நினைக்கிறேன். நம்ம அவங்க கூட ஒரு சண்டை போடணும் போலங்க ஆபிட்ட போகிறதுக்கு. ஏன்னா அவங்க தானே ஆபியை பிடிச்சி வச்சுருக்கானுங்க. நம்மளை அசால்ட்டாக விடுவாங்களா. ஆனால் ரேட்லஸ் எதுக்கு ஆளை பிடிக்கிறாங்கன்னு சொல்லி WLF இடத்த பிடிக்கணும்னு இருந்தியா. ஃபயர் ஃப்ளைஸு லுக் ஃபார் த லைட்டு சொல்லிட்டு நல்லது தான் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. என்ன சொல்ல ஃபெடரல் ஏஜென்ட்ஸ் வந்து நீங்கள் எங்களை அடிமையாக பார்க்குறீங்க எங்களுக்கு ஃப்ரீடம் வேணும் தான் தெரிஞ்சானுங்க. யாரா நீ அஜய்ய ஸ்டாக்கருங்க பைத்தியக்காரன் உயிரை வாங்குவானே. பார்த்துட்டான் அவ்வளோதான் போட்டு என்ன நீ டான்ஸ் பண்ணுற. ஐயோ போடு. ஐயோ கிளிக்கர் வரானே முடிக்கா. ரைட்டு கிளிக்கர் இங்கே தான் வரான். வா 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 ஹெட் ஷாட் வாங்கு. அவ்வளோதான் ஆசம். இன்னும் ஒரு ஹெட் ஷாட். அவ்வளோதான் முடிஞ்சு. என்ன இருக்காங்களா இந்த வரான் நினைக்கிறேன். வந்துட்டான். என்ன மிஸ் ஆகாம பார்த்தா டன் போல. ஐயோ பாக்ஸ் போடுக்கா. அப்படியே போடு. ஐயோ கொண்டுறாதாடா போடு. அவ்வளோதான். அந்த அந்த ஸ்டாக்கரை பார்த்தீங்களா நல்ல அட்டாக்கு போட சடக்குன்னு உட்காந்துட்டேன். சரியான டாட்ச் பண்ணியாங்க. வில்லன் இருந்தாலும் நான் அவனை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். சரியான டாட்ச்.
சரி ரைட்டு. இப்போ எங்கே போகிறது? அந்த பில்டிங் போகணுன்னு வச்சு அந்த பில்டிங் போக முடியாது போல இருக்கே. இதுக்குள்ளே இது இருக்கா? புல்லட்டு ஆசம். என்ன இங்கே அடுத்து கார் கிடைக்காது அவ்வளோதானா? கலெக்ஷனை விட்டேன் போல். ரைட்டு வேணாம் வச்சுக்குவோம். ஒரு வேளை எவனும் பெரிய ஆள் வராமல் வெறும் சோல்ஜர்ஸாக வந்தானுங்களா மால்டோ வேஸ்ட்டு. ஏன்னா இன்ஃபெக்டட் தான் பைத்தியக்காரமாக மால்டோக்குள்ளே மண்டே விடுவாங்க தானாகவே. நம்ம கொஞ்சம் யூஸாக இருக்கும். துப்பாக்கி எடுத்துகிட்டு குதிப்போமா? இந்த பக்கம் எதுவும் போக முடியாது. ஆனால் இந்த பில்டிங்குள்ளே போகணுன்னு நினச்சேன். அந்த பக்கம் தான் பாதை இருக்குது. ஃபுல்லாக மூடி இருக்குது. இந்த பக்கம் போக முடியாதா? அப்போ இதில் ஏறுற மாதிரி இல்லை. அப்போ இந்த பக்கம் வழி இல்லை போலங்க. நான் அந்த பக்கம் போகணும்னு நினச்சிருக்கேன். இந்த பில்டிங் தான் மேலேருந்து பார்த்தாவ மெயின் ரோடு கூட அந்த பில்டிங்கை பார்த்துருக்கா. நம்ம இந்த பக்கம் தான் போனோம் அப்போனா. ஓகே அந்த பக்கமே இது இல்லை. வாங்க போவோம். கீழே குதிஞ்ச போகிறதுக்கு அக்காவை தேடாமல் குதிக்க விட்டுக்கிட்டு. ஓகே இங்கிட்ட ஒரு பாதை போகுது. ஓகே தண்ணி இங்கே வடிச்சு தான் செம்மையாக இருந்திருக்கும். வாட்டர் ஃபால் மாதிரி. வேறு எங்கே காணா? எங்கடா இருக்க? சவுண்டு கேட்குது காணா? பக்கத்தில் தாங்க கேட்குது. எங்கே போனேன் இதில் பைத்தியக்காரன்? மேலே ஏறிடுவோமா? ஏறி மேலே போகிறோமா? வந்தா இருக்கானா பைத்தியக்காரன்? ரைட் அங்கே பார்த்துட்ருக்கேன். நான் அவனை கீழே பார்த்துட்ருக்கேன். எங்கே காணா? மெதுவாக போய் ஷிவ் பண்ணிடலாமா? ஷிவ் வாங்க அவ்வளோதான் முடிஞ்சு. எதுக்கு தேவையான புல்லட் வேஸ்ட் பண்ணிட்டு அடுத்து எத்தனை பேர் வந்து நம்ம உயிர் வாங்க போகிறான்னு தெரில. ஆமாங்க்கா டேம் ரொம்ப உயிர் வாங்குறானுங்க. போக்கா அவ்வளோ போக முடியாது. போயிட்டா. ஓகே இதுக்குள்ளே வேறு ஏதாவது பார்த்துட்டு போயிடுவோம். ஒரு ரவுண்ட் அடிச்சிடுவோம் பில்டிங்கை. அங்கே எதுவும் மினுக்குது. என்னது? கார்டு. ஓ மை கார்டு. யார்? CBB 73. என்னடா பேர்? பார்த்தா ரோபோட் மாதிரி இருக்கான். பென்டனில் ஸ்டார்டிங்கில் வரும்ல 3 கண்ணை வச்சு கிராண்ட்பா ஒரு ஆளுன்னு சொல்லி ஒரு ஏலியனக்கம் பார்ப்பல. அவரே அந்த பிள்ளை ரோபோட்டாக பார்த்த மாதிரி. ஆல்கஹாலு. ஓ மை கார்டு மாத்திரை 40 சப்ளிமெண்ட் வந்துருச்சு. ஒரு அப்கிரேட் பண்ணுவோம். கேம் எப்போ முடியும் தெரியல. நாளைக்கு பே பண்ணி விட்டு வந்துடுவோம். அது வாட்டு அப்புறம் முடிஞ்சு வச்சுன்னா பாம்ஸ் எக்ஸ்ட்ரா இம்ப்ரூவ் பண்ணலாமா? ஓகே ஃபாஸ்டஸ்ட் ஹெல்த்துக்கு. ஓகே லிசனிங் மூடு அதிகமாகும். மால்டோவோட ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகும். இது மாசாக இருக்கே. ரைட்டு சூப்பர். மால்டோ ரேஞ்ச் தான் நமக்கு மெயின். இதில் என்ன இருக்குது? கட்டை ஒன்றும் இருக்குது எடுத்துக்கலாம். ஓகே இங்கே எதுவும் இல்லை. ரைட்டு அப்போ கீழே தான் போகணும் போல். அவ்வளோதான் பில்டிங் ஃபுல்லாக ஒரு ஸ்வீப் பண்ணியாச்சு. கீழே போவோமா? இன்னொரு இது பார்க்குறேன். இந்த ஒரு பக்கம் போன மாதிரி தான் இன்னொரு பக்கம் வந்த மாதிரி தான். ஓ ரைட் ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. ரைட் வாங்க. கச்சாக். ஓகே என்ன சவுண்டு? ப்ரோட்டரா ஷாம்ப்ளரா? 2 பேரா? ஆசம். ஷாம்ப்ளர் நினைக்கிறேன். வேற ஒன்று இருக்கானா? ஆமாம் ஷாம்ப்ளர் தான். ரைட்டு மால்டோவை போட்டுடலாம். பட் இன்னொருத்தர் இருக்கானே. 2 பேரும் ஒன்றா இருந்தாங்கன்னா டப்பு சேர்த்து ஒரு மால்டோவை போட்டு விட்டு முடிச்சிடலாம். இன்னொருத்தர் காணாமல் போயிட்டான். இங்கே தான். அங்கே இவன் இந்த காரணம்லேயே அவன் அந்த காரணம்லேயே இருக்கான் போலங்க. என்னடா சவுண்டு? என்னங்கடா? நான் தான் ஒன்றுமே பண்ணலடா. சரி ரைட்டு ஸ்ப்ரே பண்ணுறான். நான் வரும்போது எப்போ அங்கே ஸ்ப்ரே போட்டேன் வாங்கிக்கிறா. இவன் எப்படி செத்தான்? எப்போ சாக போது இந்த கதையை பார்த்து செத்துடா. ஊடு நெருப்பு வேறு இருக்காங்க. அப்பா எப்படி எனக்கு புரியலை. நான் ஃபுல்லாக க்ரோச் பண்ணி தான் இன்னொருத்தன் வரேன். நீ வாடா வேஸ்ட் பண்ணிட்டேன் புல்லட்டை. சாப்பிடா. இல்லை எனக்கு புரியலை. நான் க்ரோச் பண்ணி தான் போகிறேன். 2 ஷாம்பிளர்ஸுக்கும் கண்ணு தெரியாது. நான் சவுண்டும் விடல. எப்படி கத்தனே அவன் வெளியே இருந்தவன் பைத்தியம். எப்போ ஜன்னல் வந்து கூச்சுவா கத்தி ஓடி வந்துட்டுருக்கான். எவ்வளோ சைலண்டாக போனேன் தெரிஞ்சுதான் நான் வேகமாக ஓடி இருப்பேன். நான் கடவுள் மேலே சத்தியமாக சொல்கிறேன் அபி. இந்த இன்ஃபெக்ட் மட்டும் உனக்கு கொண்டு இருந்தாங்கன்னா அதுக்கு மேலே ஒன்றும் சொல்லலாம் அக்கா. ஏதோ லெட்டர் இருக்குதுங்க. லெட்டரை கடைசியாக பார்ப்போம். வேறு என்ன? இங்கேருந்து வெளியே போகணும். போவோம்மா இருமா போவோம்மா. நான் இருக்கேன். ஏன் பயப்படுற நீ?
ஓகே லெட்டர் என்னன்னு பார்ப்போம் வாங்க. அம்மா, நான் போய் ரேட்லஸ்ட்டை பேச போகிறேன், என்னை மன்னிச்சிடுங்க. ஐ டெல்லிங் யூ லைக் திஸ் பட் ஐ டிடன்ட். நான் அவங்கள்ட்ட இப்படி சொல்கிறதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க, ஏன்னா நீங்கள் என்னை ஸ்டாப் பண்ண ஒரு லெட்டர் எழுதி வச்சது மன்னிச்சிடுங்கன்றேன். நம்ம எப்போ தான் பசிச்சுக்கிட்டே இருக்கோம், நம்மளால் ஏரியா விற்று போக முடியல. உங்களையும் அபுலையா மாதிரி என்னடா சொல்கிறேன், வி கான் லீவ் த ஏரியா வித் யூ அண்ட் அபுலா லைக் யூ ஆர். இட்ஸ் ஒன்லி a matter of time before they find us. I can't join them. We could all protected. I know this is scary but I love you and I am willing to do whatever I need you to keep both safe. ஆர்னின்றவன் அவங்க அம்மாக்காகவும் அபுலான்ற தங்கச்சியோ யாரோ அவங்களுக்காகவும் நான் வந்து வெளியே போக முடியாது செய்ய முடியாமல் இருக்கனால ரேட் லிஸ்ட்டை போய் நான் சேர்ந்துக்கிறேன். அவங்களுக்காக பயந்து வாழ்ந்தோம்னா நம்ம எப்போத்தாலும் பசிச்சுக்கிட்டு பசியிலே இருக்க முடியாது. அதனால் நான் அவங்களோட சேர்ந்து சேர போகிறேன். அவங்களோட சேர்ந்துட்டு நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னா அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம 2 பேரும் நம்ம 3 பேரும் நிம்மதியாக வாழலாம்ல, பசியில் இப்படி வாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சேர போகிறேன்ட்டு கிளம்பியிருக்கா அவன் அம்மாட்டையும் தங்கச்சிட்டையும் சொல்லாமல். ரைட்டு, ஸ்கோப்பு தான் மெயின். எனக்கு இப்போ தாங்க தெரியும், ஸ்னைப்பர் தனியாக தருவாங்க நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் சொன்னாங்க பைத்தியக்காரா அந்த கொடுத்துருக்க லாங் ரேஞ்சுக்கு தான்டா ஸ்னைப்பர் ஸ்கோப்பை மாற்றணும்னு. அந்த டாமி இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, பட் அதுக்கப்புறம் கேமே முடிஞ்சிருச்சு. ரைட்டு, ஸ்கோப்பை மாட்டியாச்சு. ஆசம், வாங்க போகலாம். அந்த ரேட்லெஸ் பைத்தியக்காரங்க வைப்பாங்க போடுங்க, ஃபேமிலிஸை பார்த்தாலே அடித்து இது பண்ணி அடிமையாக்குறாங்க போல. அது ஏன் அடிமையாக்குறாங்கன்னு தெரியலையே. ஐசக் பரவாயில்லன்ற மாதிரி இருப்பாங்க போல இவங்க. ஏன்னா ஐசக்கு ஆல்ஸுக்குன்னா ஒன்று சோல்ஜராக வச்சுக்கிறான், இல்லை அவங்களோட இதில் வேலை பார்க்குற மாதிரி வச்சுக்கிறான். ஸ்கார்ஸை பார்த்தா மட்டும் தான் பைத்தியக்காரனாகி வரவங்க அப்புறம் போட்டுத்தலை பார்க்குறான். ஜோனல் என்ன இருக்கா? Made it to the coast finally. It is gorgeous flowers everywhere. This thick morning fog don't seem like a matter ever come through. Maybe it's too spread out. I wish I could see this. She lose her shit. Sound like sound of waves. Coast haven't seen people in few days. Aren't at sailboat. What if Tommy was wrong? What if they are not here anymore? வந்து கோஸ்ட்டுக்கு வந்துட்டே செஞ்சுட்டேன், பூலாம் அழகாக இருக்குது, இதை பார்த்தா டீனாக்கு ரொம்ப சந்தோஷப்படுவா, இங்கே யாரும் சோல்ஜர்ஸ் வந்ததில்லை போல் அப்படி இப்படின்னு போட்டிருக்கா. அந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் மனுஷன் யாருமே இல்லை, இந்த பக்கம் யார் இருக்காங்க நடந்தில்ல. ஒருவேளை டாமிக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷன் தப்பான இன்ஃபர்மேஷனாக இருக்குமோ, ஏன்னா செயல் போட்டே கண்ணுக்கு படலே அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் தான் செயல் போட்டு கண்ணில் பட்டிருக்கு, நம்ம இங்கே வந்திருக்கோம். நல்ல வேலை சொன்னாலும் பார்க்காம போயிருப்பேன். சரி ரைட்டு, வழி எது இருக்க மாதிரி தெரியலையே. மேலே இருந்தால் கீழே குதிச்சோம். அந்த ஸ்டாக்கில் குதிச்சானே அந்த வழியாக போகணுமோ? ஆமாம் அந்தாக்கா. நல்ல வேலை. வேறு என்ன எல்லா பக்கம் செடியாக இருக்குது. இந்த இருக்குது, எனக்கும் தெரிலக்கா. எங்கே அடைச்சிருக்கே, வால் ரொம்ப ஹைட்டாக, அது எப்படி குதிப்ப? கீழே இருக்கா? ஆமாம்மா இந்த கீழே இருக்குது, படுத்துட்டு போயிடலாம். அதை நான் பார்க்கவே இல்லை. ஓகே வந்தாச்சு. போலீஸ் கார் நிற்கிது. உள்ளது இருக்கா? ஒன்றும் இல்லை. L3 என்னாச்சு? இதான் சாண்டா பர்பரா ஸ்ட்ரீட்ஸா? சாண்டா பர்பரா டவுன் ஹில். மழையை விட்டு நம்ம கீழே இறங்கி போகணும். இதுக்கு ஜோன் என்ட்ரி என்ன போட்டிருக்காப்பா, போருங்க வரேன். 24-25 கான்ஸ்டன்ஸ். அதுக்கு ஒரு பாட்டை வாங்கிச்சிருக்கா, பட்டாம்பூச்சியை. ஓகே, இந்த காருக்குள்ளே ஒன்றும் இல்லை, வாங்க. இன்னும் இப்படியே போகலாம், பட்டா பாதை அடைச்சிருக்கு. கீழே இறங்கணுமா? இதுங்க வண்டிக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். கண்டிப்பாக உள்ள சரக்கு ரேக் ஏதாவது இருக்கும். ஆசம், சொன்ன மாதிரியே சரக்கு தான் இருக்குது. அப்புறம் நட்டு போல்ட் இருக்குது. இன்னும் நட்டு போல்ட் இன்னும் கிடைக்கிது. இதுக்கப்புறம் அப்கிரேட் பெஞ்ச் வருமா? ஒர்க் பெஞ்ச் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கப்போ வராதுன்னு நினச்சேன். ஓகே வாங்க, அப்படியே டவுன் ஹில் போவோம், சல்லுன்னு இறங்குவோம். அவள் கண்டிப்பாக அங்கே தான் கீழே இருக்கணும் அப்படின்றான். பார்த்துக்கா விழுந்துடாத நீ வேறு. மெடிக்கிட்டு ரேகு ஆசம், போதை மாத்திரை, அப்புறம் டேப்பு. ரைட்டு, ஓகே இப்படி இறங்கிடலாமா? மெடிக்கிட்டு பார்த்தப்போ தான் ஞாபகம் வருது, ஹார்ட்டு கம்மியாக இருக்கும். இங்கேருந்து குதிச்சலாமா? செத்துட மாட்டாளா? கண்டிப்பாக செத்துருவா, டவுட்டே வேணாம். இங்கேருந்து குதிச்சா செத்துருவா. வலிக்கு வேறு இருக்கா? விழுந்துடாதா? நல்ல வேலை. வலிக்கு என்ன எங்கிட்டு போகணும் தெரியலையே. என்னடா சவுண்டு? ராகம் போடுறாங்க. இருமா சவுண்டு விடாதம்மா, வரேன். 1 2 3 பேர் இருக்காங்க ரைட் சைடில். ஒருத்தன் இப்படி ஒன்றுனா சுடுவோமா அங்கேருந்தே? போடு. வேஸ்ட் ஆயிடுச்சு.
எதுக்கு 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 புல்லட் வேஸ்ட் பண்ணிட்டு இதுங்க வரேன், பெட்டர் ஐடியா இருக்குது. அவனு வந்துட்டான், ஆசம். இப்போ என்ன பண்ணா, ஒரு மால்ட்டவை கொளுத்தி போடுறோம். ஐயோ பார்த்துக்கா, அவ்வளோதான். ரேஞ்ச் அதிகமாக இருக்குல்ல, நம்ம இப்போ தான் மாத்திரையை போட்டு இது பண்ணோம். பேரலுக்குள்ள ஃபிஷ்ஷை ஷூட் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்குன்றான். எப்படி புல்லட்டை சேவ் பண்ணலை உண்மையை சொல்லணும். தேவையில்லாமல் 2 புல்லட் முதல்ல வேஸ்ட் பண்ணிட்டேன். அது வேறு எரிச்சலாகுது இப்போ எனக்கு. ரைட்டு, எவனும் இல்லை நினைக்கிறேன், சவுண்டும் இல்லை. மெடிக்கிட்டு போடணுங்க, அதை மறந்துட்டேன். அப்பயே மெடிக்கிட்டு போகணும்னு வச்சோன்னே மாற்றி அதுக்கு போயிட்டேன். ரைட்டு, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இறங்கலாமா? எனக்கு தெரிஞ்சு வேறு எவனும் இல்லைன்னு நினைக்கிறேன். இறங்க நெருப்பும் நின்றுச்சு. ஓகே, இவங்க தான் தருவாங்க. சரக்கு 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 செத்த வேண்ட சரக்கு இருக்குது. வெடி மருந்து வேஸ்ட்டு பயகம் நிறையா இருக்குது. ஓகே, இப்போ இறங்கலாம் நினைக்கிறேன். கீழே கிரவுண்டுக்கு நெருக்கி வந்துட்டோம். ஓகே, அந்த அருக்கு வழி கீழே நைஸாக போயிடலாம். ஓகே, எங்கிட்ட பாதில்லை, நேராக போய் உள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் தான் பார்த்துட்டு ஏதாவது இருக்கான்னு ஒன்றுமே இல்லை. சரி ரைட்டு வாங்க, அப்படியே நேராக போய் அதில் எக்ஸ் கொடுத்து உள்ளே போயிடலாம். ஓகே ஸ்பாட்டன்ஸ், இன்றைக்கான வீடியோ கண்டென்ட் அவ்வளோதான். இன்றைக்கி இங்கே முடிச்சுக்குவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோவில் எதுவும் பிடிக்கலை, செய்யலை, ஏதாவது சரியாக பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க, அதை நான் மாற்றிக்கிறேன். அப்புறம் முக்கியமாக இந்த மாதிரி வீடியோஸ், ப்ளே ஸ்டேஷன் வீடியோஸ், ஸ்டோரி கேம்ஸ்லாம் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சேன், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்பாட்டன்ஸ். ஓகே ஸ்பாட்டன்ஸ், அடுத்த வீடியோ நாளை இரவு 8 மணிக்கு அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாட்டா, பை பாய், see you.